Hi, I'm Vijay Sethupathi. Already நீங்கள் பீட்சா படத்தில் பார்த்துருக்கீங்க. இப்போ என்னோட படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, முதல் இது ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னர், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்குங்க லைஃப்பில் எது வேணால் இல்லாமல், பட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் யாருமே இருக்குங்கிறது இந்த படம் முழுக்க ஃப்ரெண்ட்ஷிப், அதில் இருக்கிற ஒரு இன்னோசன்ஸ், அதில் இருக்கிற கமிட்மெண்ட், அதில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு படம். அண்ட் இது எல்லாத்தையும் மீறி அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற ட்ரஸ்ட், எப்பவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக அது ஒரு ட்ரஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. அந்த ட்ரஸ்ட் இந்த படத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அண்ட் இந்த படம் முடிச்சு வெளியே வரும்போது கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த 4 பேருமே அவங்க மனசில் ரொம்ப ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் மோரோவர் நம்ம எல்லாருமே ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ண இடமோ இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் நம்மளோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆனால் நம்ம லைஃப்பில் இருந்த விஷயம் அது ஞாபகப்படுத்தி பார்த்தோன்னா ஒரு ரொம்ப சாதாரண ரீசனாக தான் இருக்கும். ஸோ அந்த ரீசன், அந்த பக்கம் இது நம்ம லைஃப்பில் அப்படின்னு அதை தேட வைக்கும் இந்த படம். ஸோ அப்படி தேடினா அது எங்கள் படத்தோட மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்த படத்தோட கதை கேட்டதுக்கப்புறம் நான் தேடி என் லைஃப் நடந்த ஒரு சீனை நான் என் டாக்டர் பாலாஜிட்ட சொன்னேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த படத்தை தேட வைக்கணும். அதுதான் எங்கள் படத்தோட மிகப்பெரிய வெற்றி. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் முடிச்சு வெளியேறும்போது இந்த படத்தில் ஒரு 4-5 வசனங்கள் நம்ம எப்படி இப்போ கவுண்டமணி சாரோட டைலாக்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய வசனங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஓவரால் சொன்னால், இப்போ யாராவது ஒருத்தர் தெருவில் திடீர்னு ரோட்டில் போய் ஒருத்தர் நிறுத்தி உங்களுக்கு பிடிச்ச படம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 4-5 படம் சொல்லுவாங்க. அந்த 4-5 படத்தில் முக்கியமான படமாக எங்கள் படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். ஸோ ப்ளீஸ் நம்ம வாட்ச் தியேட்டர்ஸ். தேங்க்ஸ்.